வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். குரூப் 2வோட அஃபிஷியல் ஆன்சர் கீயை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரிவோல்ட் சம்மந்தப்பட்ட அந்த ரிவோல்ட் எங்கே நடந்தது, எந்த பகுதியில் நடைபெற்றது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து சி வந்து தவறானது, கிட்டூர் மட்டும் தவறானதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிட்டூர்னு சொல்கிறது கர்நாடகா பகுதியை சார்ந்தது. அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தவர் யாருன்னு கேட்குறாங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர், ஏ ஆப்ஷன். அடுத்து நியூ லேம்ப்ஸ் ஃபார் ஓல்டு என்னும் தலைப்பில் கட்டுரை தொடரினை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அரவிந்த் கோஷ், ஆப்ஷன் டி வந்து ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக ஒன்று கொடுத்துருக்காங்க. நிறுவனங்கள் அது எந்த இடத்துல வந்து தலைமையிடமாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றது தான். அப்போ ஆப்ஷன் பி வந்து சரியான ஆன்சர். அடுத்து ஒரு கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. அப்போ கூற்று காரணம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பாரம்பரிய சிறு தொழில்கள் அதிக வேலைவாய்ப்பினை நவீன சிறு தொழில்களை விட வழங்குகின்றன. உண்மையானது தான். ஏன்னா பாரம்பரிய சிறு தொழில்கள்னு சொல்றது வந்து இப்போ இருக்கக்கூடிய தொழில்களை விட அதிகப்படியான நபர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை வழங்குகிறது. அதே மாதிரி பாரம்பரிய சிறு தொழில்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு லெவல்லையே நடக்கக்கூடியது. அப்போ அதுக்கு மூலதன செலவுன்னு சொல்றது கம்மி. இதே மற்ற நம்ம ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு கம்பெனிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான மூலதனம் அதிகம். அப்போ பாரம்பரிய சிறு தொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு குறைவாகவும், நவீன சிறு தொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு வந்து அதிகமாகவும் உள்ளது. அப்போ ஆப்ஷன் ஏ சரியான விளக்கம் தான். அடுத்து சமத்துவமான முன்னேற்றம் 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கமாகும். கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிவேகமாக நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி மற்றும் சரியானது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பின்னோற்றுகள் 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வியறிவு தொடர்பான இலக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்ட காலத்தில் 75 விழுக்காடு கல்வியறிவில் உயர்வு அடைந்துள்ளது. ஆப்ஷன் ஏ. அதாவது நம்மளுக்கு தெரியும் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எவ்வளோ எழுத்தறிவுன்னு பார்த்தீங்கன்னா 74.04. அப்போ அதை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 75 விழுக்காடுன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது மத்திய மற்றும் மாநில தகவல் ஆணையம் அதோட தலைவர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து மறுநியமனம் உண்டா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே மறுநியமனம் சாத்தியமல்ல. ஆப்ஷன் டி. அடுத்து சர்க்காரியா கமிஷனை பற்றி கேட்டிருக்காங்க. சர்க்காரியா கமிஷன் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எது தவறான கூற்றுன்னு கேட்குறாங்க. 1983 அமைக்கப்பட்டது சரி. 247 பரிந்துரைகளை அளித்தது சரி. 356 நீக்குவதற்கான இந்த ஆணையம் பரிந்துரைத்து இல்லை. ஆப்ஷன் 4 கிடையாது. அப்போ 3 4 கிடையாது. ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்து குடியரசுத் தலைவர்கள் அவங்க வந்து செலக்ட் பண்ண இயர், எந்த இயர் வந்து குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்றது தான். ராதாகிருஷ்ணன் வந்து 1962 61 கொடுத்துருக்காங்க. ஜாகிர் ஹுசேன் வந்து 1967. அப்போ 1 and 2 வந்து தவறு, 3 and 4 வந்து சரி. நம்ம சரியான இணைன்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். பக்ருதீன் அலி அகமது 1974, சஞ்சீவி ரெட்டி 1977. அடுத்து தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. எது தவறான இணைன்னு பார்த்தீங்கன்னா 3 and 4 வந்து தவறு, 1 and 2 சரி. 18ன்னு சொல்றது பட்டங்களை ஒழித்தல் கரெக்ட் தான். சட்ட உறுப்பு 21ன்னு சொல்றது வந்து உயிர் வாழுதல் மற்றும் தனி மனித உரிமைகள்னு சொல்றது சரியான ஆன்சர் தான். அடுத்து நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேட கடவுள் அறியப்படுகிறார்? யாருன்னா இந்திரன். அடுத்து அரப்பா நாகரிகம் பார்த்தீங்கன்னா அரப்பா நாகரிகம் நார்மலாக நம்மளுக்கு தெரியும். அரப்பா நாகரிகம்னு சொல்றது நகர நாகரிகம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன குறிப்பிடுறாங்கன்னா அப்போ அனைத்து இடங்களும் நகர நாகரிகமாக இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. கிடையாது. அரப்ப நாகரிகத்தில் அனைத்து இடங்களும் நகர நாகரிகம் கொண்டது அப்படின்னு சொல்ற கூற்று தான் தவறானது. ஆப்ஷன் ஏ. 2ஆம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் நாணயங்களை மட்டுமே வெளியிட்டன. அப்போ தங்க நாணயங்களை தான் அதிக அளவில் வந்து வெளியிட்டாங்க. ஹங் ஹி சார் என்பதின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க.
நீர்ப்பாசன வரி என்பது தான் அதுக்கான விளக்கம். அப்ப இந்த நீர்ப்பாசன வரி யாரோட ஆட்சி காலத்துல வந்து இம்போஸ் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெரோசா துக்ளக் அவரோட காலத்துல தான் நீர்ப்பாசனத்துக்கு என்று முதலில் வந்து வரி விதிக்கப்பட்டது. அடுத்த பின்வருவற்றுள் எவை சரியான இணை? அடுத்து தாதுக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இரும்பு தாதுக்கள் தான் இந்த 4மே. ஹேமடைட், மேக்னடைட், லிமோனைட், சிடரைட் இந்த 4மே இரும்போட தாது தான். அப்ப ஆப்ஷன் பொறுத்தவொடனே லிமோனைட்டுக்கு நேரா டோலமைட்னு கொடுத்துருக்காங்க. டோலமைட்னு சொல்றது மெக்னீசியம் தாது. அப்ப ஆப்ஷன் சி 3 மட்டும் தவறு. அப்ப ஆப்ஷன் வந்து சி வந்து சரியானது. 1, 2 மற்றும் 4 வந்து சரியானது. அடுத்த அடர்த்தி மற்றும் சுருக்கம் என்பது போக்குவரத்து சேவைகளை குறைப்பதற்கும் சேமிப்பதை எளிதாக்குவதற்கும் மீட்டெடுக்கப்பட்ட பொருட்களின் அடர்த்தியை அதிகரிக்க பயன்படும் அலகு செயல்பாடுகள் ஆகும். இந்த முறை பின்வரும் எந்த முறையில் பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி MSWலிருந்து கழிவு கூறுகளை செயலாக்குதல் மற்றும் மீட்டெடுத்தல். அண்மையில் துபாயில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் செயற்கை மழை பெற பயன்படுத்தப்பட்டது. அப்ப அந்த செயற்கை மழை வந்து கொண்டு வர்றதுக்காக என்னென்ன ஏஜென்ட்டை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன ஏஜென்ட் யூஸ் பண்ணாங்கன்னா சில்வர் அயோடைடு, உலர் பனி மற்றும் சோடியம் குளோரைடு இந்த 3 தான் யூஸ் பண்ணாங்க. அப்ப ஆப்ஷன் ஏ. தமிழ்நாடு தினம் ஒவ்வொரு வருடமும் எந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. எந்த தினம்னா ஜூலை 18. பின்னவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? பொருத்தப்பட்ட இணை கேட்குறாங்க. 1 and 2 வந்து சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. ஆப்ஷன் பி. 2014 ஒலிம்பிக் மேடை இலக்கு திட்டம் சரி. 2023 எனது இளைய பாரதம் சரி. 0.5 ஆம்பியர் மின்னோட்டம் ஒளிரும் விளக்கு வழியாக 2 நிமிடங்கள் பாய்கிறது எனில் விளக்கு வழியே சென்ற எதிர் மின்னூட்டங்களின் எண்ணிக்கை என்ன? எலக்ட்ரான்ஸோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி 3.8 × 10⁻20 எலக்ட்ரான்ஸ். இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் 75வது சுதந்திர தினம் போது ஏவப்படும் மனிதனை கொண்டு செல்லும் விண்கலத்தின் விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் குழு உறுப்பினர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றாங்க? ககயான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். அப்ப அதை வச்சுதான் கொடுத்துருக்காங்க. ககாநாட் அப்படின்னு சொல்றது தான் சரியான ஆப்ஷன் சி. விஞ்ஞான முறைகளை நிறுவுவதில் வழிகாட்டி மாணவர் சங்கிலியை காலவரிசைப்படி தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் சி சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் அண்ட் அலெக்சாண்டர். 10 கிலோ எடை உள்ள ஒரு பொருளில் 1 நியூட்டன் விசை செயல்படுகிறது. இதன் விளைவாக அந்த பொருள் 4 வினாடிகளில் 100 சென்டிமீட்டர் வந்து நேர்கோட்டில் நகரும் எனில் அதன் ஆரம்ப வேகத்தை கண்டறியும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி 5 சென்டிமீட்டர் பெர் வினாடி. ஒரு ரோஜா நிற பூவில் பச்சை ஒளி வீசுகிறது. அப்போது அதன் இதழின் நிறம் என்னவாக தோன்றும்? அப்ப ரோஸ் கலர்ல பச்சை கலர் பட்டா என்னவா தெரியும்னு கேட்குறாங்க. பிளாக்கா தெரியும். ஆப்ஷன் சி. நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் நிறுவனம் இந்திய அரசால் எப்போது நிறுவப்பட்டது? 1956. ஆப்ஷன் ஏ. அடுத்து பின்வரும் பல்கலைக்கழகங்களை அவை நிறுவப்பட்ட ஆண்டின் காலவரிசைப்படி ஒருங்கிணைக்கும். அப்போ எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதோட காலவரிசை வந்து கேட்குறாங்க. எப்போ நிறுவப்பட்டதுன்னு காலவரிசையின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து சரியானது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் யூனிவர்சிட்டி வந்து எப்போ நிறுவி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1990 வந்து நிறுவி இருப்பாங்க. இதே பாரதாசன் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா 1982, திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் 2002, பெரியார் பல்கலைக்கழகம் 1997. அப்ப ஆப்ஷன் பி வந்து சரியானது. அடுத்த கூற்று காரணம் சட்டப்பிரிவு 240 மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி பி மண்டல் என்பவரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணைய தலைவராக நியமித்தார். தவறு. என்ன ரீசன்னா 340, 240 கிடையாது, 340. அப்ப கூற்று தவறு. இவ்வாணையம் பின்தங்கிய நிலைமையை தீர்மானிக்க 11 குறியீடுகளை வழங்கியது. அது வந்து சரி. அப்ப ஏ தவறானது, ஆர் வந்து சரி. அப்ப ஆப்ஷன் சி. அடுத்து பொறுத்துக. இது டைரக்டாவே கொடுத்துட்டாங்க, அதனால பெருசா கிடையாது. 2வது ஆப்ஷன் சுயமரியாதை இயக்கம்ல இருக்குன்னு தெரியும், ஈவேரா ராமசாமி. அப்ப அதை பொறுத்தனால ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும்.
அப்போ பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் ஜோதிராவ் பூலே, சுயமரியாதை இயக்கம் ஈவேரா ராமசாமி, சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதி, சத்யசோதக் சமாஜ் இயக்கம் வந்து ஸ்ரீ சாகு மகாராஜா. ஈவேரா பற்றிய காலவரிசைப்படி நிகழ்வுகளை ஒருங்கிணைப்பும் கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் சி வந்து சரியானது. வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் என்று பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குலசேகர பெருமான். அடுத்து பத்திரிகைகள் அதை வந்து தொடங்கினவங்களோட வந்து பொருத்த சொல்றாங்க. அப்ப ஆப்ஷன் ஏ வந்து சரியானது. 4 2 சொல்லுக்குரிதி என்ற பழமொழி 2 என்பதை எதை குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க. 2 என்பது திருக்குறளையும் 4 என்பது நாலடியாரையும் குறிக்கக்கூடியது. எதனே வந்து பனையளவு நன்றியாக கொள்வர் என வள்ளுவர் வந்து குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திணையளவு நன்றி. கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடாருக்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம் என்று குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஏ. அகில இந்திய முஸ்லிம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் எப்போது நிறைவேற்றியது? இப்போ ஆப்ஷன் சி மார்ச் 23, 1940. அடுத்த ஆப்டிடியூட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்து 38 கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோபி ஒரு மடிக்கணினியை வந்து 12% லாபத்துக்கு விற்றார். மேலும் அதை 1200 கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 20% இருந்திருக்கும். அப்போ மடிக்கணினின் அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து சரியான 15,000. அடுத்து 39 500 30% மதிப்பில் 20% என்னன்னு கேட்குறாங்க. ஏ 30 வந்து சரியான ஆன்சர். அடுத்து ஒரு சீக்வன்ஸில் மிஸ்ஸிங் நம்பரை கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 48 வந்து சரியானது. அடுத்து முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் 253 எண்ணில் எண்ணின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 22. அடுத்து ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின் தான். 42வது கொஸ்டின். பாக்ஸ் ஈக்குவல் டு கே கேட் எனில் ஜெராக்ஸ் என்பது எதை குறிக்கும்னு கேட்குறாங்க. டி ஆப்ஷன் டி. அடுத்து 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அனைத்து பகடைகளிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் சி 1/36. 66 சதுர சென்டிமீட்டர் வளைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் அந்த விட்டம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி 3 சென்டிமீட்டர். இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 80,000 முதல் ஆண்டுக்கு 4% குறைகிறது, 2ஆம் ஆண்டு 4% அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய விலை என்னன்னு கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 79,872. ஆப்ஷன் டி. அடுத்தது 46வது கொஸ்டின். ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கும், இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடங்களுக்கும், மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு 40 நிமிடங்களுக்கும், நாலாவது அலைபேசி ஒவ்வொரு 50 நிமிடங்களுக்கும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் சி பிற்பகல் 3 மணி. அடுத்து ஹெச்சிஎஃப்ல கேவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 8 ஒய் கியூப் மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இன் மீப்பேறு பொது வகுத்தி எக்ஸ் பிளஸ் கே ஒய் எனில் கேயின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. சி ஆப்ஷன் -2. 48வது கொஸ்டின். தனி வட்டியின் மூலம் அசல் ரூபாய் 2000 8% வட்டி விகிதத்தில் இரட்டிப்புக்காக எவ்வளவு மாதம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. டபுள் அமௌண்ட் 150 மந்த்ஸ் வந்து ஆகும். அடுத்து 3, 2.7 மற்றும் 0.09 எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஆப்ஷன் டி 27. கீழ்கண்டவற்றில் எது வந்து அந்த √7 மற்றும் √5 இதில் வந்து இவற்றுக்கு இடையே அமையன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி வந்து √3. அடுத்து ஜவஹர்லால் நேருகளின் நூல்களை அவை வெளியிடப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி
2, 1, 3, 4ன்னு சொல்றது தான் சரியானது. பின்னொருவற்றில் மித்ரா மேளா சங்கத்தை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வி.டி. சவாக்கர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். விநாயக் தாமோதர் சவாக்கர்னு சொல்றவர் தான் வி.டி. சவாக்கர், வேற ஒன்றும் கிடையாது. ஆப்ஷன் பி. அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சி 1906 நிறுவியவர் யாருன்னு கேட்குறாங்க. சலிமுல்லா. ஆப்ஷன் பி. சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனைகளை பரப்ப ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார். சரிதான். ராமகிருஷ்ண மிஷன் ஒரு துறவற அமைப்பு மற்றும் அது மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்தது. ரெண்டுமே சரி. சரியான விளக்கம் ஆப்ஷன் பி. அடுத்து இந்தியாவில் வறுமை பற்றிய பின்வரும் ஆய்வுகளை காலவரிசைப்படி ஒருங்கிணைக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி. 1, 4, 3, 2. டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்புக்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்னன்னு கேட்குறாங்க. தொழில்நுட்ப உருவாக்கம் மற்றும் பரவல், கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள். இப்போ ஆப்ஷன் ஏ சரியானது. அடுத்து ஒரு பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க. வரி வருவாய், வரி அல்லாத வருவாய், மூலதன ரசீதுகள். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சரியானது. பொறுத்துக்க தான். இதுக்கு ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்து இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி எனும் இருவிதமான பணிகளை செய்கிறார். சரிதான். ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவறுன்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இப்போ ஆப்ஷன் ஏ. அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பு இந்த வடிவத்தில் சேர்த்தனர். இப்போ எதை சேர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை சேர்த்திருக்காங்கன்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். ஆப்ஷன் சி. கீழ்கண்ட அமைப்புகளில் எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை? எது இல்லைன்னு கேட்குறாங்க. 1 and 2. அதாவது தேசிய வளர்ச்சி குழு, அதாவது 6 ஆகஸ்ட் 1952 உருவாக்கியிருப்பாங்க. அதே மாதிரி நிதி ஆயோக் 1 ஜனவரி 2015 உருவாக்கியிருப்பாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அமைச்சரவை தீர்மானத்தின் மூலம் உருவாக்கப்பட்டவை தான். அரசியலமைப்பில் கூறப்படவில்லை. அப்போ 1 and 2 கிடையாது. இதே 3 and 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள அரசியலமைப்புல இருக்கும். ஆர்டிகல் 324ன்னு சொல்றது தேர்தல் ஆணையம். அதே ஆர்டிகல் 280ன்னு சொல்றது நிதி ஆணையம். பின்னொருவற்றுள் முகலாயர்களின் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. குல்பதன் பேகம். ஆப்ஷன் ஏ. அகமது ஷாவின் ஆட்சியில் கீழே குறிப்பிட்டவற்றுள் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி. குஜராத் அரசை தன் பேரரசுடன் இணைத்து கொண்டார் அப்படின்னு சொல்றது தான் தவறானது. இந்தியா ஒரு மனித குலத்தின் அருங்காட்சியகம் என்று அழைத்தவர் யாருன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. B.A. ஸ்மித். கீழ்கண்டவற்றில் எந்த ஹரப்பா நாகரிக தளங்கள் தற்போது இந்தியாவில் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. மொஹஞ்சதாரோவும் ஹரப்பாவும் கிடையாது. இது ரெண்டுமே எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. கிழக்கு கடற்கரையில் உள்ள 25 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் 10, ஆந்திராவில் 7, ஒடிசாவில் 6, மேற்கு வங்கத்தில் 2 சூறாவளி புயல்களால் பாதிக்கப்படக்கூடியவை. இவற்றில் எந்த பகுதியானது கடுமையான வகை புயல்களை 70% பாதிப்பை அடையும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எதுனா ஆப்ஷன் டி. சுந்தரவன பகுதி. பின்னொரு கூற்றுகளை கூடிய இந்தியாவின் ஒரு பழங்குடி இனம் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 4 கூற்றுகளுக்கு உரியவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னா ஆப்ஷன் சி. பில்ஸ். கர்நாடக பூமியின் வடக்கு நிலப்பரப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ. மால்நாடு. எந்த அமைச்சகம் சஞ்சார் சாத்தி போர்ட்டலில் டிஜிட்டல் நுண்ணறிவு தளம் மற்றும் சாகு வசதியை தொடங்கியுள்ளது? எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. தகவல் தொடர்பு அமைச்சகம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுத்துக்க ஆப்ஷன்
சி வந்து சரியானது. அடுத்து ஜவுளி மற்றும் தொழில் துறை அமைச்சகத்தால் சில்க் விருதுகள் யாருக்கு வழங்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாருக்கு வழங்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா டி, புகழ்பெற்ற கைவினை கலைஞர்களுக்கு தான் வழங்கப்படுகிறது. நிலவின் சில பகுதிகள் எப்போதும் சூரிய ஒளியினை பார்ப்பதே இல்லை. ஏனென்றால் நிலவின் அச்சு சூரியன் ஒளியின் அச்சுக்கு டேஸாக உள்ளது. டேஸாக உள்ளதுன்னா செங்குத்தாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்த ஒரு பொறுத்துக ஆப்ஷன் ஏன்னு சொல்றது சரியானது. அடுத்து 2,4D களைக்கொல்லியாக செயல்படுகிறது. அது சரிதான். ஆனா 2,4D கருவுறால் கனி உருவாக்க காரணமாகிறது. அது வந்து தவறு. அப்ப ஆப்ஷன் டி ஏ சரியானது. ஆர் சரியான விளக்கம் அல்ல. புறவயப்பட்ட தன்மை, முன்கணிப்பு தன்மை மற்றும் பொதுத்தன்மை ஆகியவை என்னோட அம்சங்களாக இருக்கும்னு சொல்றாங்க. அறிவியல் முறையோட அம்சங்கள் தான் அது. ஆப்ஷன் ஏ. பின்னொருவற்றில் CDAW என்ற விரிவாக்கத்தின் டேஷ் பொருளை சரியாக வந்து தேர்ந்தெடுக்கும் சொல்றாங்க. அப்ப ஆப்ஷன் சி. பெண்களுக்கு எதிரான அனைத்து வித பாகுபாடுகளையும் நீக்குவதற்கான மாநாடு. தமிழ்நாடு மாநிலத்துக்கான அனைத்து புவியியல் தரவுகளும் பின்னொருவற்றில் எது ஒரே இடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு. ஆப்ஷன் பி தான் சரியானது. 1987 டேஸ் ஐக்கிய நாடு சபை அறிவித்தது. 1987ஆம் ஆண்டை வந்து சர்வதேச உறைவிடம் இல்லாதவர்களுக்கு உறைவிடம் வழங்கும் நாடாக யுஎன்ஏ வந்து அறிவித்தது. எந்த ஆண்டு பிளிப்கார்ட் தமிழ்நாடு MSME வர்த்தகம் மற்றும் முதலீடு ஊக்குவிப்பு புனைந்துறவு பணியகத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா நீங்க 2021. ஆப்ஷன் ஏ. அடுத்த ஒரு பொறுத்துக. இப்போ ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 555. அப்போ ஆப்ஷன் பி. இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர். என்னன்னு அழைக்கப்பட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ முதுகுரவை. பின்வரும் வகைக்கு இடையே சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆப்ஷன் ஏ 1 and 3 வந்து சரியான. திருவிக தேசபக்தன். அடுத்து வந்து 3 வந்து பாத்தீங்கன்னா அன்னி-பெசன்ட் நியூ இந்தியா. இந்த ரெண்டுமே சரி. டேஸின் இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர். ஊமத்துரையோட இயற்பெயர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா குமாரசாமி நாயக்கர். பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? எதனை குறிப்பிடுகிறார்னு பார்த்தீங்கன்னா செல்வத்தை குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் டி. டேஸ் பிறனாக்கும் பேணாது அழுக்காறு பாவான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அரணாக்கம் வேண்டாதான் அப்படின்னு சொல்றதுதான் குறிப்பிடுறாங்க. அப்ப ஆப்ஷன் ஏ வந்து சரியான அந்த திருக்குறளுக்கு. தாலாட்டு பாடலின் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை எது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அப்ப சி துவை வேட்டி. அடுத்து ஊற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தோம் என்பது எதை குறிப்பிடுறாங்கன்னா புறநானூறு எதன் சிறப்பை வலியுறுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியோட சிறப்பை தான் வலியுறுத்துகிறது. ஆப்ஷன் ஏ. கீழே கொடுக்கப்பட்டவற்றில் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்க காலத்தை சேர்ந்தவராக கருதப்படுகிறார்? அப்ப எந்த சங்க காலத்தை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா 3ஆம் சங்கத்தை சேர்ந்தவர். அப்ப ஆப்ஷன் பி. ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு 15 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலைவிட்ட 17 மீட்டர் என அதன் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. 120 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து 1 2 2 3 3 3 முகமதிப்புகள் கொண்ட இரு பகடைகள் உருட்டப்படும் போது முதல் பகடையின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 வாய்ப்புகள். 10,890ஐ ஏ மற்றும் பி இரு குழுமங்களும் 4:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை என்னன்னு கேட்குறாங்க. 6,050. ஆப்ஷன் சி. அது ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின். ஆப்ஷன் டி சரியானது.
அடுத்து அதே தான் 94, ஆப்ஷன் ஏ சரியானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும், பி என்பவர் ஒரு வேலையை வந்து 12 நாட்களிலும் முடிப்பார் எனில், இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? 4 நாட்கள். பி. ஒரு நீச்சல் குளம் 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டது. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் போது நீரின் உயரம் 1 சென்டிமீட்டர் உயர்கிறது. ஒரு ஆணின் சராசரியாக வெளியேற்றும் நீரின் அளவு 0.1 மீட்டர் ஸ்கீப் எனில் அந்த நீச்சல் குளத்தில் எத்தனை ஆண்கள் உள்ளனர்? அப்ப ஆப்ஷன் பி 36. அடுத்து 97, ஆண்டு வட்டி வீதம் 16 2/3% எனில் 68,000க்கு 9 மாதங்களில் தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஆப்ஷன் பி 8,500. அடுத்து A/B/C, அது வந்து பார்த்தீங்கன்னா 2:3:4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ A/B/B/C/C/A என்னன்னு கேட்குறாங்க. அப்போ சி ஆப்ஷன். அப்போ 8:9:24ன்னு சொல்றது சரியான ஆன்சர். அடுத்து, கூட்டம் துவங்குவதற்கு 20 நிமிடம் முன்பே சுனில் என்பவர் 8:50 அதாவது 8:50 மணிக்கு சென்றார். அங்கு கூட்டம் துவங்குவதற்கு 30 நிமிடம் முன்னதாக வந்துவிட்டதாக உணர்ந்தார். ஒரு மனிதர் கூட்டத்திற்கு 40 நிமிடம் காலதாமதமாக வந்தார் எனில் கூட்டம் துவங்க குறித்த நேரம் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 8:20, அதாவது 8:20 நிமிடங்கள். அடுத்து இந்த 100வது கொஸ்டின் தான். ஆப்ஷன் வந்து சரியாவே இல்லை, எதுவுமே ஆப்ஷன் வராது. 6.25 தான் இதுக்கு வரணும், ஆனால் 6ன்னு கொடுத்துருக்காங்க. சி ஆப்ஷன் வந்து இதுக்கு கொடுத்துருக்காங்க.